அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது எப்பயாவது ஒரு முறை தான் வரும்னு சொல்லுவாங்க. அந்த அதிர்ஷ்டம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 84 நாட்கள் இருக்க போகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. கிட்டத்தட்ட 120 நாட்களுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடையப் போகின்ற குருவானுடைய பயிற்சியினுடைய பலங்களை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில். ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்திங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தனுசு ராசிக்கு ராசியின் நாதனே குரு பகவான் தான் 7ஆம் இடம் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். கடந்த 120 நாட்களாக அவர் வக்ர நிலையில் இருந்தார். அதனால தான் குரு பார்த்தும் நன்மை நடக்காமல் போனதுக்கு காரணம் குரு வக்ரம். அவர் மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ குருவினுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை சேஞ்சஸ் செய்ய போகுது. அதுவும் ஜூன் மாதம் வரை தான். ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி அந்த குரு பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போயிடுவார். அப்போ குரு பார்வை உங்களுக்கு இருக்காது. அப்போ இருப்பது 84 நாட்கள். இந்த 84 நாட்கள் மிகுந்த உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. அதுவும் குறிப்பாக மூல நட்சத்திரக்காரங்கள். ஏன்னா உங்களுடைய தனுசிற்கு 9ஆம் வீடுன்னு சொல்லுவோம், பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். சிம்மத்தில் உங்களுடைய நட்சத்திராதிபதி கேது அமர்ந்திருப்பது. அப்போது 7இல் ராசிநாதன், 9இல் நட்சத்திராதிபதி. இந்த டைம் பீரியடில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் நடக்கும் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு. அரசாலும் யோகங்கள் கிடைக்கும். அதாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனி நிறுவனத்தில் முக்கியமான தலைமை பொறுப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அடுத்தபடியாக அரசு வேலை கிடைக்கிறதுக்கு 100க்கு 100% சான்சஸ் கிடைக்குது. அரசியல் பதவி வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் வாரிசு உருவாகிறது காரணமாக நீங்கள் தாயாக அல்லது தந்தையாக அல்லது தாத்தா பாட்டியாக மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மேலும் தலைக்கு வந்து தலைப்பாக கூட போச்சுன்னு சொன்ன மாதிரி தீர்க்கப்படாத கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வந்து தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்து குருனுடைய திருவருள் பார்வை உங்கள் மீது நேரடியாக இருக்கிறதுனால திருமண காரியங்கள் கைகூடி வரும். முக்கியமாக திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட உதவியோ அல்லது அவர்கள் மூலமாக பண லாபங்களோ உங்களுக்கு கிடைக்கலாம். பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நன்மைகள் நடக்கும். மேலும் குருவுக்கு பிற பார்வை பலன் உண்டு. 5, 7, 9. அப்படி அவர் 5ஆம் பார்வை துலா ராசியை பார்க்கறதுனாலையும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டு பணம், உங்களோட வயசு மூத்தவங்க மூலமாக செய்யக்கூடிய ஒரு வேலை தொழில் மூலமாக கிடைக்க வேண்டிய லாபங்கள், ஏற்கனவே வர வேண்டிய ஷேர் பணம் போன்ற விஷயங்கள், அத்தை வழி உறவுகளால் அதாவது மாமியார் வீட்டு வழியிருந்து கிடைக்க வேண்டிய பண லாபங்கள் மற்றும் மறுமண வாழ்க்கையும் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. குருவினுடைய நேரடி பார்வை உங்கள் மீது இருக்கனால உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும். மன தெளிவுகள் அடையும். எடுக்கிற முயற்சியில் ஒரு சுப முயற்சி வெற்றி பெறும். அவருடைய 9ஆம் பார்வை கும்பத்தில் பதிது. கும்பத்தில் இருக்கும் ராகுவின் மீது விழுகிறது அந்த பார்வை. உங்களுடைய தனுசிற்கு அது 3ஆம் வீடாக அமைகின்ற ஒரு காரணத்தினால் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு இடம் மாறுவீங்க. மிக முக்கியமாக கிடைக்காத வெற்றி வாய்ப்புகள் இனிமேல் கிடைக்கும். கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். விற்க முடியாத ஒரு நிலத்தையோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ விற்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களா, அந்த விற்பனை நல்ல அமோகமாக உங்களுக்கு நடக்கும். இந்த நேரத்தில் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய நல்ல ஒரு கமிஷன் லாபங்கள் கிடைக்கும். எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் விற்பனை, கம்ப்யூட்ரு, இந்த ஃபோன் சம்மந்தமான வேலை வாய்ப்பு இல்லை தொழில் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் நல்ல ஒரு லாபங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் கூட நல்ல ஒரு லாபங்கள் உங்களால் பார்க்க முடியும். மேற்கொண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை திருந்தாத, உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் வாழ்க்கை துணை உங்களோடு காதல் அந்யோன்யமாக இருப்பார்கள் இனிமேல். படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஆக்டிவிட்டியில் பெரிதளவு சக்ஸஸ் கிடைக்கும். விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் போது. மேலும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திர கேது 9இல் சிம்ம ராசியில் பயணித்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்த பதவி யோகம், ஒரு உயர்ந்த அந்தஸ்து, ஸ்தானம் போன்றவை கிடைக்கும். வாழ்க்கையில் எதை உங்களுக்கு லட்சியம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அந்த லட்சியத்தை இந்த வருடம் அடைந்து விடுவீர்கள். அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது. இவ்வளோ அதிர்ஷ்டமும் உங்களுக்கு 84 நாட்கள் நடக்க போகுது. அது நடைபெறுவதற்கு காலம், கிரகங்கள் உங்களுக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் எஃபர்ட் போட்டு, முயற்சி போட்டு, உழைப்பை போட்டு நீங்கள் தான் அதை மாற்றிக்கணும். உங்களுக்கு ஏற்றபடி தவறாமல் அந்த முயற்சி உழைப்பை போட்டுக்குங்க. மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் உங்களோட வயதான பெரியவர்கள்
பேரம்பேத்தி எடுத்தவங்க அவர்களிடம் ஆசீர்வாதங்களை வாங்குற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துங்க. பெரியவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு பெரிதளவு ஒரு மாற்றத்தை செய்யும். தவறாம இதை பண்ணுங்க. அரச மர வழிபாடு அல்லது கோயில்களுக்கு மரக்கன்றுகளை தானமாக கொடுப்பது போன்ற விஷயத்தை செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், தோஷங்கள் விலகும். தவறாத நீங்கள் பண்ணிக்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதிவு நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.